இருக்கிறதுலே டேஞ்சர் என்னென்னா இந்த ஹைப்ரிட் மரம் தான். இதுதான் ஹைப்ரிட் தென்னை மரம். விதையே இல்லாமல் அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சானே அந்த மாதிரி இதுவும் ஒன்று அக்ரிகல்ச்சரில் கண்டுபிடிச்சி. பார்த்திங்கன்னா ஹைட் கம்மி குறைஞ்ச ஹைட்லேயே வந்து தினம் இது காய்க்க ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா மேலே காய் காய்ச்சிடும். சோளம் தட்டு மாட்டுக்கு போடுறது காஞ்சிருக்கு. ஏன்னா இது நீ மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, இதை தீ வச்சு விட்டு மறுபடியும் களை எடுத்து அடுத்த வெள்ளாமைக்கு யூஸ் பண்ணணும். இந்த டியூப்பெல்லாம் வந்து சொட்டு நீர் பாசனத்துக்காக போட்டிருக்கு. இப்போதைக்கு சைடில் இருக்குது. ஒன்ஸு ரெடி ஆனதுக்கப்புறம் போடுவாங்க. அங்கே இருக்கிறது ப்ரெஷர் மோட்டார். கிணத்துலேருந்து வர தண்ணி வந்து இந்த ப்ரெஷர் மோட்டார் மூலியமாக ஹேண்டில் பண்ணி சொட்டு நீர் பாசனம். இந்த பாலடைஞ்ச வீடு தான் பூர்வீக வீடு. இப்போதைக்கு பூட்டி வச்சுருக்கோம். இந்த இடத்துல ஒரு செட்டு இருந்தது. கண்டுக்குட்டி மாடெல்லாம் இருந்து இடிச்சிட்டாங்க. இப்போ இது தேக்கு மரம், இருக்கிறது வேப்ப மரம். இங்கே பழைய டாகோட கலர் எல்லாம் இங்கே தான் இருக்குது. 2 டாக், அப்பு, டைகர். இதுதான் அந்த பூர்வீக வீடு. தாத்தா பாட்டி, அம்மா அப்பா நாங்களும் வாழ்ந்த இடம். சாவி இல்லாதனால இதை வந்து எங்கள் பெரியப்பா அவங்களுக்கு கொடுத்தோம் இந்த வீட்டை. நெக்ஸ்ட் டைமில் இந்த வீட்டை ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணி இந்த வீட்டை ஒரு டூர் அடிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 150-200 வருஷம் பழமையான வீடு. இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம எறும்பு 2 அங்கே மேய்ஞ்சிட்ருக்கு. வாழை பாருங்கள் எப்படி வந்திருக்கு. எப்படி ஒரு பக்கம் வாழை, இந்த பக்கமும் சோளம், அந்த பக்கம் தெரிகிறது பனைமரம். வாழை மரத்து தோட்டத்துக்குள்ள உள்ள போக பயமாக இருக்குது. பாம்பு கீது இருந்ததுன்னு இருக்குது. தூரத்தில் தெரியறது தான் ஊர் சர்ச்சு, புதுசாக கட்டினது. அருமையான ஒரு ஷாட், சன் பேக்ரவுண்ட்.
அம்மா அப்பா இந்த தோட்டத்து சொந்தக்காரர். இவதான் அவரு சமந்து. ஓகே ஓகே ஓகே. அவரு எவ்வளோ அழகாக இருக்கு. சுற்றி சுற்றி போகுது. குட் பாய் குட் பாய். இது ராசண்ண வீடு. வாழைத்தோட்டம். ஸோ இது வந்து அந்த தண்ணி வர ஏரியா இது. சோளம் விதைக்கையில் எப்பவுமே நமக்கு இளையராஜா பாட்டு. ப்ரெஷர் பம்பு இங்கேருந்து தந்துட்டாங்கன்னா அப்படியே பாத்தி வழியாக அப்படியே தண்ணி போகும் தென்னை மரத்துக்கு, இங்கே இருக்கிற மஞ்சக்காட்டுக்கு, எல்லாத்துக்கும். ஸோ இந்த மரம் பார்த்திங்கன்னா பட்டு போயிருக்கும். தண்ணி இருந்தால் விவசாயிக்கு வாழ்வு, இல்லைன்னா சாவு. இது ஒரு 60 வருஷம் இருக்கும். தண்ணி இல்லாதனால பட்டு போச்சு. ஸோ பக்கத்தில் இருக்கிற மற்ற மரம்லாம் இப்போ வச்சது கொஞ்சம் வந்துட்டுருக்கு. முக்கால்வாசி மரம் பட்டு போச்சு. இதெல்லாம் இவங்க பக்கத்து தோட்ட கவுண்டர் வச்சுருக்கிற மரங்கள். இது பெனிஃபிட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகும். அங்கங்கே கொய்யா மரம், முருங்கை மரம், தேக்கு மரம், வேப்ப மரம், பலா மரம், சோளம், பப்பாளி மரம். அந்த குட்டாநாட்டு இருக்கிறது பார்த்திங்களா, அங்கே தான் பாம்புகளின் வீடு. சாரப்பாம்பு, நாகப்பாம்பு, கட்டுவிரியன் பாம்பு, எல்லா பாம்பும் இருக்குது. வாக் பண்ணும்போது ஏதாவது வந்துச்சுன்னா காமிக்கலாம். பட் காலையில் 9 மணிக்கு இங்கே வரப்போகுது. சடக்குன்னு அந்த செருப்பு சத்தம் கேட்கும்போது உங்களுக்கு எல்லா பாம்பும் ஓடி மறைஞ்சிடும்.